ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமினர்களே வணக்கம். இன்றைய தேதி 9/4/2019, கிழமை செவ்வாய்க்கிழமை. திதி சதுர்த்தி திதி. மாலை 4:07 வரை இருக்கிறது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். காலை 10:19 வரை இருக்கிறது. பின்பு ரோகிணி நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் சித்த யோகம், ரோகிணி நட்சத்திரம் அமிர்த யோகம். இன்றைய நாள் மாத சதுர்த்தி, அதாவது தேய்பிரை சதுர்த்தி தான் சங்கடஹர சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தியும் அதனுடைய சிறப்பு அப்படியே இருக்குது. தேய்பிரை சதுர்த்தி அல்ல, மாத சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமை 9 to 10 யமகண்டம், 12:01 குளிகை, 3:04 ராகு காலம். செவ்வாய்க்கிழமையை தவிர மற்ற வகையில் நல்ல தினமே. சிறப்பான பூஜை செய்வதற்கோ, முருகனுக்கு பூஜை செய்வதற்கோ, விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி அல்ல மாத சதுர்த்தி, விநாயகருக்கு பூஜை செய்வதற்கோ நல்ல நாள் இன்று. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, 2ஆம் இடத்தில் சந்திர பகவான், 4 கூடிய 2ஆம் இடத்தில் பணவரவு நன்றாக இருக்கும். மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். எதிர்பாராத திருப்பங்கள் கொடுக்கும். கடன் அடைப்படும். உற்றாகிறவர்கள் அனுசீனாக இருப்பார்கள். கணவன் மணி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. தொழில் வியாபாரம் செழித்து சிறப்பாக நடைபெறும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசினர்களே, ராசியில் சந்திர பகவான். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. உற்றார்களிடத்தில் பழகும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நன்று. நேரம் தவறாமை உண்பதே சிலாகியம். தாயாரின் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. தந்தையாரின் ஆரோக்கியம் சுமார். சுப செலவுகள் ஏற்படலாம். 2ஆம் இடத்திலும் குரு பார்வை. சுப செலவுகள் ஏற்படலாம். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, திடீர் யோகம் அஷ்டமும் உண்டு. மனக்கசப்புகள் ஏற்பட்டு நிவர்த்தி அடையும். கணவன் மணி விட்டு கொடுத்து போவது நன்று. பிறரிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நன்று. உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். தாயாரின் ஆரோக்கியம் சுமார். தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. 12ஆம் இடத்தில் குருவும் சனி பார்வையும் உண்டு. தூக்கமின்மை ஏற்படலாம். சுப செலவுகள் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடவே கூடாது. வாகனத்தில் செல்லும் பொழுதும் அல்லது வாகனத்தை இயக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதே சிலாகியம். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் மற்றும் சற்று கவனம் தேவை. கணவன் மணி அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளினால் நல்ல நிலைமை ஏற்படும். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரம் உண்டு. மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. தாயாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. தந்தையாரின் ஆரோக்கியம் சுமார். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சந்திரன். கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. சாட்சி கையெழுத்து கூடாது. எதிர்பாராத பணவரவும் சற்று சிக்கலுக்கு பிறகு வரும். கவனமாக இருப்பதே நன்று. உயர் அதிகாரியை இன்று நாள் சந்திக்காமல் இருப்பதே நன்று. மற்ற அனைத்து சுபகாரியங்களும் இன்று செய்து கொள்ளலாம். மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சப்தமத்தில் சந்திர பகவான். கணவன் அந்யோன்யம் சுமார். விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். முற்றாவர்களுடைய அனுசீனியாக இருப்பார்கள். தன் வார்த்தைக்கு மதிப்பு உயரும். எதிர்பாராத பணவரவு உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதே சிலாகியம். மிதமான தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, 6ஆம் இடத்தில் சந்திர பகவான். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் தேவை. ராசியில் குரு பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருப்பது மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். தன் முடிவுக்கு தாமதித்து வெற்றி கிடைக்கும். முயற்சி திருவினை ஆக்கும். மிதமான தினமே.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கவனித்து யோசித்து செய்வது நன்று. அவசரம் தேவையில்லை. வாகனத்தை இயக்கும் பொழுதும் கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. உறவினர்கள் உதவி செய்வார்கள். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும் நாள் என்று நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரம் உண்டு. தான் கூட தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதே சிலாக்கியம். சகோதர ஒற்றுமை குறையும். மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ராசியாதிபதி 10ஆம் இடத்தில் சனி பகவானும் குரு பகவானும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கவனமாக இருப்பது நன்று. கொடுக்கல் வாங்க விஷயத்தையும் கவனம் தேவை. தாயாரின் ஆரோக்கியம் சுமார், தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். உற்றாரிடத்தில் மதிப்பு உயரும். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் தேவை. மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.